Good morning, ma. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் 1.2 10th chapter 1.1 if a cross b equal to 3 3,2 3,4 5,2 5,4 கொடுத்துருக்காங்க. இதுல a இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் a கண்டுபிடிப்போம். அது 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகுதுன்னா ஒரு டைம் தான் போடணும். ஓகேவா? 3 இங்க 3 இருக்கா ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 இருக்கா 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு டைம் தான் போடணும். 3,5 அடுத்து வீல வந்து செகண்ட் டேர்ம் 2,4 2,4 அதெல்லாம் நம்ம ஒரு டைம் தான் போடணும். 2,4 இது அவ்வளவுதாம்மா. அண்ட் எக்ஸாம்பிள் 1.3 தான் ரீடிங் இருக்க போறோம். இது வந்து ஏ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம். என் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 லேருந்து ஆரம்பிக்குமா. ஸோ இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க லிமிட்டு 4 விட கம்மியா இருக்கணும், 1 விட அதிகமா இருக்கணும். அப்புறம் என்ன எடுப்போம் நம்ம ஏ கொண்டு என்ன எடுப்போம் நீங்க போடுங்க பாருங்க 2,3 1 விட அதிகம் 2 4க்கு முன்னாடி 3 ஓகேவா. அடுத்தது எப்படி எடுப்போம் ஹோல் நம்பர்ஸ் தான் 0 ஆரம்பிச்சோம் 0 சேரும் இதெல்லாம் ஈக்குவல்னா 0 சேரும் 2 விட கம்மி 0 தான் ஆரம்பிக்கும். இப்ப 2 விட கம்மினா 1 வருமா 0 ஸ்டார்ட் ஆகும். அப்ப 0,1 பிக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் சிக்கு எப்படி எடுப்போம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது 1 லைன் ஸ்டார்ட் ஆகும். 3 விட அதிகம் 3 விட கம்மியா இருக்கும் 2 வரணும். 1,2 நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தாங்க 1 தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1,2 ஓகேவா. ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதை கண்டுபிடிக்கணும். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இதுல பிராக்கெட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி ஈக்குவல் டு இப்ப பி யூனியன் சினா நம்ம எப்படி எடுப்போம் பி பி செட் நம்ம பி இங்க இருக்கா பி அப்படியே எழுதிக்கிறோம். சி இங்க இருக்கா சி அப்படியே எழுதிக்கிறோம். இதே கார்டீசியன் ப்ராடக்ட் மெத்தட்ல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி கார்டீசியன் ப்ராடக்ட் உள்ள வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதை போய் பாருங்க ஓகேவா. இப்போ இந்த டேர்ம் ஆனா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. 0 1 மல்டிப்ளை பண்ணணும் 1 2 மல்டிப்ளை பண்ணணும் சரியா. பி யூனியன் சிங்கும் போது பியோட பி டேர்ம் இங்க இருக்கு இங்க இருக்கா 0,1 யூனியன் சி 1,2 ஸோ பி யூனியன் சிங்கும் போது 0 1 2 இதுலயுமே ஒரே நம்பர் திரும்ப வந்துச்சு அப்படின்னா திரும்ப போடக்கூடாது, ஒரு டைம் தான் போடணும். ஸோ 0 1 2 இது எல்லாத்துலயும் சேர்த்ததுனால 0 1 2 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கும் ஓகேவா. இதோட கண்டினியூஸ் தான் இது. என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிக்கணும் 0,1,2 ஏ எங்க இருக்கு 2,3 பி யூனியன் சி கண்டுபிடிச்சிருக்கோம் 0,1,2 சரியா. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணாலும் இப்ப இதுல உள்ள டேர்மால இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ஆல இது எல்லாத்தையும் பண்ணணும். அப்ப 2,0 அடுத்து 2,1 அடுத்து 2,2 சரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு 3 ஆல இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3,0 3,1 3,2 இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோ ஓகேவா. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு, ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா. ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி என்ன இருக்கு ஏயோட டேர்ம் வந்து 2,3 கிராஸ் பி யோட டேர்ம் என்ன நமக்கு 0,1. இப்ப கார்டீசியன் ப்ராடக்ட் மாதிரி இதே மாதிரிதான் இதே மல்டிப்ளை பண்ணணும். இந்த டேர்மால இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும் சரியா. இது பண்ணோம் அப்படின்னா 2,0 2,1 3,0
3,1. சரியா? இதே ஈக்குவேஷன் 2. இது A cross B வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C கண்டுபிடிக்கணும். அடுத்து A cross C equal to A term என்ன நமக்கு 2,3. C என்ன நமக்கு இங்க அழைச்சிட்டேன் 1,2. சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 2,1, 2,2, 3,1, 3,2. சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B யூனியன் A cross C கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப A cross B யூனியன் A cross C. சரியா? இப்ப A cross B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுல உள்ள டேர்ம் இதுல இருக்குதான்னு பார்க்கணும். ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். அப்ப 2,3 எழுதலாம். யூனியன் தானே, சேர்த்து தானே எழுதலாம். 2,3 இருக்கு. 2,3 எழுதலாம். சரியா? Two comma 0. 2, 0. இங்க என்ன இருக்கு? 2, 0. 2, 1. 2, 2. 3, 0. 3, 1. 3, 2. இது equation 2. இப்ப equation 1 equation 2 ஈக்குவலா இருந்தா பாருங்க. 2, 0, 2, 0, 2, 1, 2, 1, 2, 2, 2, 2, 3, 0, 3, 0, 3, 1, 3, 1, 3, 2, 3, 2. So 1 equation 1 and 2 equal. So equation 1 and 2 equal. Solution அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதோட செகண்ட் இது அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.